நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி சரணம். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதத்தை கேட்போம். நான் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரைச் சேர்ந்த சங்கராம் கேசரி நாயக். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் திவ்ய தாமரை திருவடிகளை சரணடைந்த பிறகு என் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன. 2022ஆம் ஆண்டில் நான் கலந்து கொண்ட நவக்கிரக ஹோமத்திற்கு பிறகு நிகழ்ந்த அற்புதங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த ஹோமம் 2022 மார்ச் 25 அன்று நடைபெற்றது. அதில் நான் கலந்து கொண்டது அதுவே முதல் முறையாகும். மார்ச் 18 அன்று நிலப்பிராப்தி மற்றும் வாகன பிராப்தி ஆகிய சங்கல்பங்களுடன் நான் நவக்கிரக ஹோமத்திற்கு பதிவு செய்தேன். 2018ஆம் ஆண்டிலிருந்து நான் புவனேஸ்வரில் ஒரு வீட்டு மனையை தேடி வந்தேன். இருப்பினும் நில விற்பனை தொடர்பான மோசடிகள் அங்கு அதிகம் நிலவுவதால் அங்கு ஒரு பொருத்தமான வீட்டை கண்டறிந்து வாங்குவது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. மற்றொரு தடையாக இருந்தது எனது குறைந்த நிதிநிலையாகும். பிடிஏ அல்லது வீட்டு வசதி வாரியம் போன்ற அரசு சார்ந்த திட்டங்கள் வாயிலாகவே எனக்கு ஒரு வீடு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்தேன். மார்ச் 23 அன்று அலுவலகம் சார்ந்த ஒரு விஷயமாக பிடிஏ அலுவலகத்தில் பணிபுரியும் எனது சக ஊழியர் ஒருவரை நான் தொலைபேசியில் அழைத்தபோது பேச்சுவாக்கில் அவரிடம் பிடிஏ மனையை பெறுவதற்கு எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் தான் முயற்சி செய்து பார்ப்பதாக கூறினார். 2018ஆம் ஆண்டில் பிடிஏ ஒரு வீட்டு மனை திட்டத்திற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. அத்திட்டம் 2019-20ஆம் ஆண்டிற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கோவிட் பெருந்தொற்று காரணமாக அத்திட்டம் தாமதமானது. அந்த சமயத்தில் எனது சக ஊழியர் எல்ஐஜி குறைந்த வருவாய் பிரிவு மனையை பெறுவதற்கு விண்ணப்பித்திருந்தார். அதே வேளையில் எம்ஐஜி நடுத்தர வருவாய் பிரிவில் விண்ணப்பித்திருந்த சிலருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. பின்னர் அவர் தனது எல்ஐஜி விண்ணப்பத்தை எம்ஐஜி பிரிவிற்கு மேம்படுத்துமாறு விண்ணப்பித்தார். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் திருவருளால் அவர் விட்டுக் கொடுத்த அந்த எல்ஐஜி மனையை பெறுவதற்கு என்னால் விண்ணப்பிக்க முடிந்தது. ஜூலை 2022இல் பிடிஏவிடமிருந்து எனக்கு அதிகாரப்பூர்வ ரசீது கிடைத்தது. மேலும் மார்ச் 2023க்கு முன்னதாகவே நில ஒதுக்கீட்டு கடிதம் வழங்கப்படும் என்றும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதில் மிகவும் வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், நான் இதற்கு முன்னதாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும் இல்லை, எந்த ஒரு பட்டியலிலும் எனது பெயர் இடம்பெறவும் இல்லை. ஆயினும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் திவ்ய அருளால் எனது பட்ஜெட்டிற்குள் அடங்கக்கூடிய வகையிலும் நகர எல்லைக்குள்ளேயே அமைந்திருந்த வகையிலும் ஒரு அரசு நிலத்தை நான் பெற்றேன். ஒரு வாகனம் தொடர்பாகவும் மற்றொரு அற்புதம் நிகழ்ந்தது. கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளாக நான் ஒரு கார் வாங்க முயற்சி செய்து வந்தேன். ஆனால் பல்வேறு காரணங்களால் அது கைகூடாமலேயே இருந்தது. ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாகவே எனக்கு எத்தகைய கார் வேண்டும் என்பதை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் மிக தெளிவாக விவரித்து கூறினேன். மேலும் அதனை எனது பிரார்த்தனை குறிப்பேட்டிலும் எழுதி வைத்திருந்தேன். ராமநவமி நன்னாளில் நான் எனது காரை முன்பதிவு செய்தேன். அந்த கார் மிகவும் மங்களகரமான அக்ஷய திருதியை நாளன்று எனக்கு விநியோகிக்கப்பட்டது. எனக்கு பெரும் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் நான் எத்தகைய அம்சங்கள் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்திருந்தனோ அவை அனைத்தையும் அந்த கார் முழுமையாக பூர்த்தி செய்திருந்தது. இந்த அனுபவங்களின் வாயிலாக நவக்கிரக ஹோமத்தின் அளப்பரிய சக்தியை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த ஹோமத்தின் மூலம் இறை அருளினால் பிரார்த்தனைகள் மிக வியக்கத்தக்க வேகத்தில் நிறைவேறுகின்றன. இத்தகைய அழகிய அற்புதங்களால் எனது வாழ்க்கையை ஆசீர்வதித்தருளிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் திவ்ய தாமரை பாதங்களில் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து அளவற்ற நன்றிகளையும் எண்ணற்ற வணக்கங்களையும் நான் சமர்ப்பிக்கிறேன்.